What's up guys, welcome to Dil Tech channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நிறைய அனிமேஷன் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. நானும் நிறைய பார்த்திருக்கேன். அந்த அனிமேஷன்லாம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் எனக்கே இருந்திருக்கு. ஸோ நம்மளும் ஒரு அனிமேஷன் வீடியோ பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். ஸோ நான் ஒரு அனிமேஷன் வீடியோ பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த அனிமேஷன் பேர் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன். ஸோ இந்த ஸ்டாப் மோஷன் அனிமேஷனுங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு எந்த எக்யூப்மெண்ட் பெரிய சாஃப்ட்வேர் அது எதுவுமே தேவை கிடையாது. ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும். ஒரு மொபைலை மட்டும் வச்சு நம்ம எப்படி அனிமேஷன் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அனிமேஷனை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம வீடியோஸ்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அனிமேஷன் அந்த ஸ்டாப் மோஷன் அனிமேஷனை புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ வீடியோஸ்னால் நம்மளுக்கு ஜென்ரலாக நம்ம ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபோட்டோஸ்னால் நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஸ்டில் மட்டும் இருக்கும். வீடியோஸ்னால் கண்டினியூஸாக நம்மளுக்கு 60 ஃப்ரேம்ஸ் 30 ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேம்ஸ் அடிப்படையில் இருக்கும். ஸோ 30 ஃபோட்டோ ஒன்றா சேர்த்து வச்சா நம்மளுக்கு ஒரு செகண்டுக்கு உள்ள வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம பல ஃபோட்டோஸை தனித்தனியாக எடுத்து அதை மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம க்ரியேட்டிவிட்டி மிக்ஸ் பண்ணும்போது அது வேறு லெவலில் வரும். அதோட ரிசல்ட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. animateன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் புது ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேமரா ஓப்பன் ஆகிரும். உங்கள் மொபைலை நீங்கள் ட்ரைபாடாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். எந்த பொசிஷன் தேவையோ அதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆப்ஜெக்டை தேவைக்கேற்றப்ப நீங்கள் மூவ் பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஒவ்வொரு மூவ்க்கும் இடையில நம்ம ஒரு கிளிக் பண்ணிடணும். இந்த கேமரா சிம்பிள் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கும். ஸோ கொஞ்சம் மூவ்மெண்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணி அந்த கேமரா பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கும் அனிமேஷன். உங்களுக்கு எப்படி அனிமேஷன் வேணுமோ அதுக்கேற்றப்ப நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணால் இந்த காரை நான் மூவ் பண்ணுறேன். நடுவில் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு அதை சுற்றி நான் வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் புகை வர்ற மாதிரி அதுக்கு பதிலாக பஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி நான் பண்ணியிருக்கேங்கிறது. இங்கே இடையில நம்ம அனிமேஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் ரீடேக்கும் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரேமை. இந்த ஸ்டாப் மோஷன் அனிமேஷனுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ஸோ கொஞ்சமாக தான் நீங்கள் உங்களுக்கு அவுட்புட்டை பார்க்க முடியும். பட் அவுட்புட் வரும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாமே உங்கள் இமேஜினேஷனை பொறுத்து தான். ஸோ உங்கள் இமேஜினேஷனுக்கு ஒரு எண்டே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணி அந்த அனிமேஷன் எப்படி வரணுங்கிறத ஒவ்வொரு ஃப்ரேமாக நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்றாப்புல அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் சுற்றி வர்ற மாதிரி இருக்கிறனால சுற்றி ஒரு யூட்டர்ன் போட்டு நேராக வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இது ரெடி ஆகிடுச்சு அனிமேஷன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு நான் ஒரு ரேஸ் காரோட சவுண்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்டை நம்ம கைன் மாஸ்டரில் போய் எடிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த அனிமேஷனுக்கும் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஈச் ஃப்ரேமையும் அந்த புல்லட்டை வெளியே வர்ற மாதிரி நான் கொஞ்சமாக நோட்டி வச்சேன். இந்த கார் அப்படி சுட்டதுக்கப்புறம் அந்த பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு நான் கையாலேயே அந்த காரை அப்படி சுற்றுற மாதிரி பண்ணேன். நீங்கள் பாருங்கள், கையை வச்சு தான் நான் அந்த காரை ரொட்டேட் பண்ணுறேன். அது சுற்றி கீழே விடுற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும். அதுக்கப்புறம் அப்படி கீழே விடுற மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தில் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.